Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நம்ம சேனலில் தீபாவளி ஹாலிடேஸோட ஸ்டடி பிளான் வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு 2-3 பசங்க வந்து நம்மள்ட்ட வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க, சார் மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிங்க சார், அதே மாதிரி ஃபிசிக்ஸ்க்கு நீங்கள் போடவே இல்லை சார்னு சொல்லி கேட்டிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சாப்டர்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அதாவது உங்களுக்காக 2 மார்க் சரியா, அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க், இது எல்லாமே இந்த ஒரு பிடிஎஃப் ஃபைலில் இருக்குது. ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு, அதாவது முக்கியமாக இந்த ஸ்டடி பிளானில் நம்ம பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7, 8, 9 இந்த சாப்டர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாம் பார்க்க போகிறோம் சரியா. அப்போ நீங்கள் இந்த 7, 8 நீங்கள் படிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கு அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க சரியா. அது 2 மார்க்காக இருக்கட்டும், இல்லை வந்து 3 மார்க்காக இருக்கட்டும், இல்லை 5 மார்க்காக இருக்கட்டும், இந்த கொஸ்டின்ஸுக்கெலாம் நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டோ இல்லை வரக்கூடிய ஆஃபர் எக்ஸாமோ இல்லை பப்ளிக் எக்ஸாம்லேயோ இந்த சாப்டர்லேருந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு அது வந்து மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கு வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் சரியா. 3 மார்க் கொஸ்டின்ஸும் நம்ம தெளிவாகவே கொடுத்துருக்கோம். இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, அதுவே போதுமானதாக இருக்கும் சரியா. நீங்கள் அதிகமாக மற்ற விஷயத்தெலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அதே மாதிரி செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம அதிகமாக நம்ம படிக்கிறதுக்கு, அதாவது எப்போயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படிப்போம். ஆனால் இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து படிக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்ற கொஸ்டின்ஸும் நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி டைம் நல்லா உங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, நல்லா டைம் எடுத்து படிங்க. கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நல்லபடியாக அச்சீவ் பண்ணலாம். இப்போ 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸும் நம்ம என்ன பண்ணிக்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக எடுத்து கொடுத்துருக்கோம் சரியா. அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.